ஹாய் சுட்டி குழந்தைகளா, உங்களுக்கான கதை சொல்லி இதோ வந்துட்டேன். இன்று நாம் பார்க்க போவது கதை அல்ல, கட்டுக்கதையை உடைக்கப் போகும் ஒரு வரலாறு. அதை ஒரு கதை வடிவிலேயே பார்ப்போமா? அமைதியான தோப்பில் ஆசிரியர் ஒருவர் தன் கையில் ஒரு ஆப்பிளை வைத்து கொண்டிருந்தார். மேலும் இதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று மாணவர்களிடம் கேட்டார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று தோன்ற அதையே பதிலாகவும் ஆசிரியரிடம் சொன்னார்கள். ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் பை, ஆப்பிள் கேக், அப்புறம் நியூட்டன். ஆம், சார் ஐசக் நியூட்டனே தான், அவரே தான். அவனிடம் ஆசிரியர் கேட்டார், ஏன் உன் நினைவிற்கு மட்டும் நியூட்டன் தோன்றினார் என்று. அதற்கு அவன் சொன்னான், அவர் தலையில் ஆப்பிள் விழுந்ததால் தானே அவர் கிராவிட்டி லாவை கண்டுபிடித்தார் என்றான். ஆசிரியரோ, அது போய் உண்மையான வரலாறை நாம் இப்போது பார்ப்போமா என்றார். 1666 இங்கிலாந்து முழுவதும் பிளேக் நோய் மிக தீவிரமாக பரவி கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் அங்கே வாழ்ந்த மக்கள் அனைவரும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டார்கள். மிக தீவிர பிளேக் நோயினால் அவதியுற்றார்கள். பலர் மரணத்தை தழுவினார்கள். கொத்து கொத்தாக மரணம் நிகழ்ந்தது. சடலங்கள் மருத்துவமனைகளிலிருந்து வெளியேற சிலர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். பிளேக் நோயின் கொடூர தாண்டவத்தால் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கதவுகள் ஏறத்தாழ 2 ஆண்டுகள் மூடப்பட்டது. அப்போதுதான் சர் ஐசக் நியூட்டன் தனது ஆராய்ச்சியை துவங்குகிறார். இதன் அடுத்த பாகம் நாளை தொடரும். சுட்டி குழந்தைகளே, வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி.